பார்வதி அம்மா, நீதி நியாயம் தர்மம் அதர்மத்தில் ஓடிக்கொண்டே இருக்கு பூமியில். நீதிமன்ற கோர்ட்டில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டை கணக்கு பண்ணி வெளியே எடுக்கல. கடவுள் வந்து உட்கார்ந்து பூமியில் முப்பட வானரப்பட இராணுவத்தை வச்சு எடுக்கல. நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூரா திகைச்சு போகும். கீழே வழக்கறிஞர்களாவது வழக்கு ஆடுறதாவது தெரியாது. கணக்கு எடுத்து நீதிமன்றத்தில் உள்ள கணக்கு பட்டியல் பேப்பரில் எழுதி கணக்கு டேபிளில் இராணுவம் முப்பட வானரப்பட தூக்கி வைக்கல. ஒவ்வொரு ஆதார கார்டில் என்ன சேர்த்தானே அப்போத்தான் தெரியும். ஆஹா, கடவுள் உட்கார்ந்து பூமியில் இவ்வளோ கணக்கு எடுத்ததும் இப்போ செகண்டில் ஒவ்வொரு ஆதார கார்டில் இவ்வளோ செட்டப் பண்ணி வச்சுருக்கான். ஒரு பேப்பரை வச்சு பூமியை அழிச்சிருக்கான், ஒரு பேப்பரை வச்சு விவசாயத்தை அழிச்சிருக்கான், ஒரு பேப்பரை வச்சு குளத்தை அழிச்சிருக்கான், ஒரு பேப்பரை வச்சு அதிகாரி பூரா கையெழுத்து போட்டு பூரா நாசமாக ஆக்கி விட்டான். சம்பளம் ஒரு பக்கம் வாங்குதான், கிம்பளம் 5 மடங்குக்கு மேலே உறிஞ்சி கொண்டு போய் வீட்டில் சேர்க்கான். அந்த கணக்கு நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூரா அந்த நாக்கால வெளியே சொல்ல விடுவார், காணொலியில் விடுவார். விட்டு அப்படிம்பார் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூராமே. எல்லாமே மாட்டித்தான் தீர்விய, எல்லாம் மாட்டித்தான் வரும். கோர்ட்டார் நீதிபதி ஜட்ஜி தவிர வழக்கறிஞர்களில் 10% தபிவான், 90% அந்த வழக்காடுற பேப்பரில் எடுக்கையில் கண் மாதிரி தூக்குவான். 2 பக்கத்தில் எந்த பக்கம் தப்பு இருக்குன்னு அப்போ அவனை ஆராய்ச்சி பண்ணி உள்ள கொண்டு வந்து ஏத்தையில அப்போ வழக்கறிஞர்கள் கண்டுபிடிக்க முடியாங்கிற கேள்வி இராணுவம் முப்போட கேட்கல. நீ பதில் சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு சென்னை மெட்ராஸில் நாங்கள் உட்காந்து கணக்கு பார்க்கேன். அப்படி ஒரு ஜம்முன்னு போகிறான் அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலாக்கிறேன், அப்படியே போகிறான். ஏ அப்பா, பூமியை பாழாக்குங்கடான்னு நக்காலை விட்டு சொல்லி பாழாக்குதான பாயிப்பே முக்கால் சத்தியம். கணக்கு சென்னை மெட்ராஸ் தீ மாதிரி அனல் மாதிரி அரசியல்வாதிலேருந்து கவர்மெண்ட் வேலாக்கிறவன் அனைத்து வார்டில் வரைக்கும் 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் வியாபாரம் அனைத்தும் உள்ள மாட்டுவான். முக்கால் சத்தியம்.